ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயந்தான், ஒரு பெரிய டெக்னிக்கும் கூட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் போட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம மார்க்கெட்டில் இப்போலாம் ஏகப்பட்ட திங்ஸ் விற்கிறாங்க மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அது மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் எண்ட்லேருந்து லோவர் எண்ட் வரைக்கும் நிறைய மேக்கப் ரிமூவர்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் விட நம்ம வீட்டில் இருக்க திங்ஸில் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் வச்சு யார் மேக்கப் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறது, நம்ம மேக்கப் ரிமூவ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஒரு சில நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஏன் இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு சோப்பு இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரியே நினைக்கலாம். எதுக்காக நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் லேஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு சும்மா இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாவே இந்த லேஷ் வந்துடும். ஸோ 2 கண்ணில் இருக்கிறதையும் நான் எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த லென்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஐபாலில் வச்சு அந்த லென்ஸை கீழே இப்படி இறக்குனிங்கன்னா லென்ஸ் தனியாக வந்துடும். அப்போ பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லென்ஸும் தனியாக வந்துடும். அதே மாதிரி இந்த கண்லேயும் ஐபால்லேருந்து அந்த லென்ஸை கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா லென்ஸ் தனியாக வந்துடும். பாருங்கள், அந்த லென்ஸ் தனியாக வந்துருச்சிங்களா? இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பேபி ஆயில் இல்லாட்டி வீட்டில் நம்ம சுத்தமான கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை மட்டும் விட்டுருங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு சர்க்குலர் மோஷன் இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஸ்டெப் தெரியுதோ அந்த ஸ்டெப்பு வச்சுட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ ஒரு கலரில் போட்டிருப்போம், நம்ம ஐலைனர் போட்டிருப்போம், காஜல் போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்ட் ஆகி அது எல்லாமே ஃபேஸில் ஒரு கோட்டிங்காக பிடிச்சிக்கும். அதனால் ஐ பார்ட் நம்ம விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு வெட் டிஷ்யூ இல்லாட்டி வெட்டான ஒரு காட்டன் கிளாத் இருந்ததுன்னா ரொம்ப பரவாயில்ல, காட்டன் டவலாக இருந்ததுன்னா ரொம்பவே பரவாயில்ல. டவல் இருந்ததுன்னா அந்த டவல் பார்த்திங்கன்னா ஈரத்தில் போட்டு நினச்சிட்டு அதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெட் டிஷ்யூ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வருது. இப்படி நம்ம பண்ணும்போது ஃபேஸில் எந்த ஒரு டேமேஜுமே ஆகவே ஆகாது, ஸ்கின் ட்ரை ஆகவே ஆகாது. இது நம்ம ஆயில் போட்டுட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ட்ரை கிளாத் வச்சு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வெட் கிளாத்தில் தான் ரிமூவ் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு டிஷ்யூ வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
இப்போது கண்ணுக்கு மேலே இருக்க அந்த ஐ ஷேட் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபேஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ ஷேடோ வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து கண்ணுக்கு ஆயில் போட்டுட்டு மசாஜ் பண்ணி கண் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மறுபடியும் இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கண் மேலே இப்போ தான் கண் மேலே வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. கண் மேலே இருக்கிற அந்த ஐ ஷேடோவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆயிலே நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம அந்த ஷேடோ, ஐலைனர் இதெல்லாம் இருக்கும்போது அதோடு சேர்த்து நம்ம அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கலர் ஸ்டெயின் எல்லாமே ஸ்கின்னில் வந்து அது ஒரு டெபாசிட்டாக ஆயிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். இதே ஃபேஸ்க்கு பண்ணும்போது அது வேறு. ஃபேஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிஷ்யூ வச்சு துடைப்போம். ஆனால் கண்ணுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. நல்லா இது மாதிரி ஜென்டில் மசாஜ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது 0% மேக்கப் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். கொஞ்சம் கூட அந்த ஸ்டெயின் இருக்கவே இருக்காது. இப்படி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன சோப்போ இல்லாட்டி என்ன ஃபேஸ் வாஷோ நீங்கள் என்ன போடுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணணும். இது பண்ணிவிட்டு நீங்கள் உடனே போய் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்கின்னில் இந்த ஆயில் விடும்போது ஸ்கின்னுக்குள்ளே அது போய் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டராக வச்சுக்கும். ஸ்கின் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.